state and prove De Morgan's law in Boolean algebra. நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு டி மார்கன் லாஸ் இதுல யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா லாட்டிசஸ் அது மேல இருக்குது. அதே கான்செப்ட் இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா கப், அதாவது கப் வந்து இங்க என்ன கன்வெர்ட் ஆகுதுன்னா பிளஸ், கேப் எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா டாட். இந்த டாட் சில எல்லாம் டாட் வச்சிருக்க மாட்டாங்க, பட் டாட் தான் அதோட மீனிங். சரிதா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளதை ப்ரூஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உள்ளதை ப்ரூஃப் பண்ண என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் டு ப்ரூவ் a plus b dash equal to a dash dot b dash. It is enough to prove. It is enough to prove. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நல்லா கேட்டுங்க, இந்த ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஐடென்டிட்டி லாவை இதுல யூஸ் பண்ண போறோம். இங்க a உள்ள இடத்துல இங்க யார் இருக்கா அப்படின்னா a plus b. சரிதா? பிளஸ் இப்போ இந்த இடத்துல a plus b dash equal to a plus b. சரிதா? கொஞ்சம் இப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணா போதும். நல்லா பாத்துக்க, a plus b plus இதை இங்க ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா நல்லா கேட்டுங்க, இதை உள்ள கொண்டு போனா என்ன வரும்? a plus b plus இதை உள்ள கொண்டு வந்தா என்ன வரும்? a dash dot b dash equal to சார் அதை ஸ்டில் பண்ணிக்க, அது ஒன்னா ஸ்டில் பண்ணிக்கலே சார். டேய் இப்போ நம்ம இதை ப்ரூஃப் பண்றதுக்கு பதிலாக நல்லா லிசன் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் எடுத்துக்க. ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் a plus b dash equal to a dash dot b dash நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அப்ப it is enough to prove நார்ல இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரூஃப்க்கு it is enough to prove a plus b plus a plus b dash equal to 1. இது வந்து என்ன லா அப்படின்னா காம்ப்ளிமென்ட் லா, பை காம்ப்ளிமென்ட் லா. இப்ப நல்லா பாரு, இத ப்ரூஃப் பண்ணணும். நல்லா கேட்டுங்க, a plus b the whole dash equal to என்ன இருக்கு? a dash dot b dash. அப்போ இதுக்கு பதிலா நீ இத போட்டாலும் நமக்கு என்ன வரணும்? அதே ரிசல்ட் இந்த 1 தான வரணும். அப்படிதானே? அப்போ இத ப்ரூஃப் பண்ணதுல நீ இத ப்ரூஃப் பண்ணிரலாம். ஏன்னா பை காம்ப்ளிமென்ட் லா. a உள்ள இடத்துல a plus b இருக்குது. சரிதா? அங்க என்ன இருக்கு? a உள்ள இடத்துல a plus b இருக்குது. a plus காம்ப்ளிமென்ட் லா என்ன மீன் பண்ணுது? a plus a dash ஓட வேல்யூ என்னது? 1 காம்ப்ளிமென்ட் லா. சரிதா? அப்போ நல்லா கேட்டுங்க, இந்த இடத்துல இந்த வேல்யூ வந்தாலும் அது என்ன வரணும்? 1 வரணும். அப்பதானே இந்த ரெண்டு என்ன ஆகும்? ஈக்குவல். இந்த ரெண்டு என்ன ஆகும்? ஈக்குவல். கரெக்ட்டா? இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது. செகண்ட் உள்ளது பாத்துங்க. செகண்ட் உள்ளது டாட் ரேஷியோ வருது. நல்லா கேட்டுங்க, a டாட் b டாட் அங்க டாட் ப்ராடக்ட் ஐடெம்பட்டன்லால டாட் a டாஷ் டாட் சார் a டாட் b ஹோல் டாஷ் ஈக்குவல் டு 0 வரணும். சரிதா? நல்லா கேட்டுங்க, a டாட் b ஹோல் டாஷ் ஓட வேல்யூ என்னது? இங்க நம்ம தந்திருக்காங்க a டாஷ் பிளஸ் b டாஷ். அப்போ a டாட் b டாட் இதுக்கு பதிலா a டாஷ் பிளஸ் b டாஷ் போட்டாலும் நமக்கு என்னதான் வரணும்? 0 தான் வரணும். அப்பதான் இந்த ரெண்டு என்ன ஆகும்? ஈக்குவல் ஆகும். இந்த ரெண்டு என்ன ஆகும்? ஈக்குவல். அப்ப பாத்துக்க, அப்ப நம்ம இதை ப்ரூஃப் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யறோம்னா இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ண போறோம். இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் உள்ளது இதை ப்ரூஃப் பண்றோம். இருக்குல்ல, இது 1 இப்படி ப்ரூஃப் பண்றோம். அடுத்தது இப்படி ப்ரூஃப் பண்ண போறோம். இதுல ஒரு கேட்டகரி என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதை மட்டும் ப்ரூஃப் பண்ணிடுவோம். சரிதா? இதை மட்டும் என்ன செய்வோம்? ப்ரூஃப் பண்ணிடுவோம். ப்ரூஃப் பண்ணிட்டு இதை வந்து டுவல் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அந்த டுவல் ப்ராப்பர்ட்டி இது யூஸ் பண்ணுவோம். சரிதா? சரி, இப்போ பாரு இதை எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம் நல்லா பாத்துக்க. ஃபர்ஸ்ட் ஒன் to prove a plus b plus a dash dot b dash equal to 1. LHS இதுல LHS எடுத்து LHS என்னது? a plus b plus a dash dot b dash. இத வந்து 1 ன்னு 1 வரும். சரிதா? இப்போ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நல்லா கேட்டுங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா நம்ம என்ன செய்ய போறோம்? யூஸ் பண்ண போறோம். இதுல மெஜாரிட்டி யார் இருக்கான்னு பார்க்கணும். மெஜாரிட்டி யாரு மெஜாரிட்டி? பிளஸ். மைனாரிட்டி யார் இருக்கா? டாட். அப்ப நம்ம சொன்ன கான்செப்ட்ல மைனாரிட்டி என்ன செய்யணும்?
ஸ்பிளிட் பண்ணிடணும், மைனாரிட்டி உடைக்கணும். சரிதா? ஸோ மைனாரிட்டி உடைக்கும் போது நல்லா எப்படி வருது பாரு, ஏ பிளஸ் பி, இதுல என்ன சைன் இருக்குது, பிளஸ் ஏ டாஷ், இது ஒரு கான்செப்ட். இங்க என்ன இருக்கு, டாட், இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ண போற, ஏ பிளஸ் பி பிளஸ் பி டாஷ் பை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும், எது மெஜாரிட்டி இருக்கோ அதை உடைக்க கூடாது. மெஜாரிட்டி என்ன செய்யக்கூடாது, உடைக்க கூடாது, சேர்ந்து தான் இருப்பார். மைனாரிட்டி என்ன செய்யணும், உடைச்சிடணும், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி. ஸோ ஈக்குவல் டு என்ன பாத்துக்க, இதுல வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னது, பிஏ ஃப்ரெண்ட்ல கொண்டு வந்துடலாம், ஏஏ இங்க கொண்டு வந்துடலாம், ஏ டாஷ் டாட், இங்க வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு ஏ பிளஸ் வெளியே எடுத்துரு, பி பிளஸ் பி டாஷ். இதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கோம், கம்யூட்டேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ், கம்யூட்டேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ், கம்யூட்டேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணிருக்கோம். சரி, இப்போ பாரு ஈக்குவல் டு, இதல திரும்பவும் அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணி b ஐ வெளிய எடுத்துரு, b plus a plus a dash dot a plus, what about b plus b dash? நான் பாரு காம்ப்ளிமெண்ட் லால a plus a dash என்ன வருது, a plus a dash ங்கிறது 1. அப்ப b plus b dash என்ன வரும், 1. தெரியுதா? அடுத்தது இங்க பாரு, இதுல என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம், அசோசியேட்டிவும் என்ன யூஸ் பண்ணிருக்கோம், காம்ப்ளிமெண்ட் லா, அசோசியேட்டிவ் காம்ப்ளிமெண்ட் லா. இது சும்மா நோட் பண்றதுதான், இதுதான் அசோசியேட்டிவ் அண்ட் காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் அடுத்தது ஈக்குவல் டு a plus a dash என்ன வரும், காம்ப்ளிமெண்ட் லாவை பேஸ் பண்ணி 1, b plus 1 dot a plus 1. இப்போ இதுல என்ன லா யூஸ் பண்ணிருக்கோம், என்ன ஒண்ணு உண்டு, a plus 1 அந்த மாதிரி ஒரு லா யூஸ் பண்ணிருக்குமா எங்கேயாவது, a plus 1 இதுல ஒண்ணு உண்டு தெரியுதா நம்மளுக்கு, எப்படின்னா a plus எதை மீன் பண்ணுது, plus denote as greatest least upper bound. இதுல வந்து ஒண்ணுங்கிறது மெயின் அப்பர் பவுண்ட் 1, நம்ம முன்னாடி இந்த லாஸ் எல்லாம் எழுதி போட்டிருப்போம். 0ங்கிறது லோயர் பவுண்ட், இது ஒண்ணுங்கிறது அப்பர் பவுண்ட், எல்லாத்துக்கும் டாப்பா இருக்கக்கூடியது 1. ஏன்னா நம்ம 110 வந்தாலும் நம்ம அதை எப்படி இருப்போம், 1ன்னு அஸ்யூம் பண்ணிடுவோம். சரிதா? இதுல வந்து அப்பர் எலிமெண்ட், அப்பர் பவுண்ட் எலிமெண்ட்ஸ், 0ங்கிறது லோயர் எலிமெண்ட்ஸ், லோயஸ்ட் எலிமெண்ட். அந்த கான்செப்ட் படி இதுல கொண்டு வந்தாச்சுன்னா நல்லா பாத்துக்க, a plus 1 என்ன வரும், 1, a plus 1 1. அடுத்தது b plus 1 என்ன வரும், இது வந்து எதை யூஸ் பண்ணிருக்கோம்னா அந்த லா, சின்ஸ் a plus 1 equal to 1, a plus 1 equal to 1. சரிதா? சரி, அடுத்தது b plus 1 என்ன வரும், 1, b plus 1 1 dot 1 equal to 1, 1 dot 1 equal to 1. So LHS equal to RHS, LHS equal to RHS. எதுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணிருக்கோம், இருக்குல்ல, இதுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம், LHS equal to RHS. ஓகேவா? இது வந்து நம்ம ஒரு கிளாஸ்ல நான் எடுத்திருக்கேன். இதுல அப்பர் பவுண்ட்ங்கிறது எலிமெண்ட் இதுதான், நல்லா கேட்டுக்க, இதுதான் உள்ளே அப்பர் பவுண்ட். அப்போ இது எது என்னது, லோயஸ்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட், லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இருக்கு. அப்பர் பவுண்ட்ல லீஸ்ட் வந்து என்னதான் 1 தான். சரிதா? சரி, அப்ப இத எழுதிக்க, ஸ்டில் பண்ணிக்க. ஆல் இதுல செகண்ட் உள்ளதை நம்ம ப்ரூஃப் பண்ண மாட்டோம், டூவல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் உள்ளது ப்ரூஃப் பண்றதுக்கு நம்ம ஒரு இது ப்ரூஃப் பண்ணிட்டோம், இன்னொன்னு ப்ரூஃப் பண்ணணும். சரிதா? அது இன்னொன்னு என்ன அப்படின்னா a plus b dot a dot b dash equal to 0 ப்ரூஃப் பண்ணணும். சரிதா? அப்படி ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா கேட்டுங்க, இந்த ரெண்டும் சேம் ஆகும். ஏன் இந்த டி மார்கன் லா யூஸ் பண்ணி இந்த இதை உள்ள கொண்டு போனா என்ன ஆகும், a dash
டாட் என்னாகும் பிளஸ், டாட் என்னாகும் பிளஸ். இதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா கேட்டுங்க, இதை ப்ரூஃப் பண்ண போல நான் இதை ப்ரூஃப் பண்ணிட்டா போதும். ப்ரூஃப் பண்ணிச்சோன்னா இந்த ரெண்டு என்ன ஆயிரும், சேம் ஆயிரும். இந்த ரெண்டு என்ன ஆகும், சேம் ஆகும். ஏடா சரி மாத்தி வச்சிட்டோமா, ஒரு நிமிஷம் ஒரு சின்ன கரெக்ஷன் நல்லா பாத்துக்க. இதுல அடுத்த ப்ரூஃப் பாரு, இந்த ப்ரூஃப் நம்ம பண்ணக்கூடாது, இதை வந்து டுவல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். இதுல வந்து 1 வச்சு ப்ரூஃப் பண்ணிட்டோமா, இதை என்ன செய்யணும், 0 வச்சு ப்ரூஃப் பண்ணணும். 0 வச்சு ப்ரூஃப் பண்ணலாம், நல்லா பாத்துக்க. a பிளஸ் பி டாட் a பிளஸ் பி dash equal to என்ன வரணும், 0. that means a plus a sorry a dot a dash equal to 0. a உள்ள இடத்துல a plus b இருக்குது. so a plus b dot a plus b dash இருக்கா. இதை இப்படி டைரக்டா ப்ரூஃப் பண்ண முடியாது. அதை என்ன செய்யணும் அப்படின்னா a plus b dot a dash dot b dash equal to 0 இப்படி ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு என்ன ஆயிரும், சேம். a plus b dash equal to a dash b dash வந்துரும். சரிதா. போன இது என்ன பண்ணோம், 1 வச்சு ப்ரூஃப் பண்ணோம். அடுத்து என்ன செய்யணும், 0 வச்சு ப்ரூஃப் பண்ணோம். சரிதா. இது எல்லாமே ப்ரூஃப் வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது மட்டும் தான். சரிதா. செகண்ட் உள்ளது டுவல் ப்ராப்பர்ட்டி. சோ இத ப்ரூஃப் பண்றது எப்படின்னு பாருங்க. LHS equal to a plus b dot a dash dot b dash. இத வந்து நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணனும், 0 ன்னு கொண்டு வரணும். பாரு, a plus b dot a dash dot b dash equal to அது சவுண்டா இருக்கு. சரி, இதுல நம்ம எதை யூஸ் பண்ண போறோம்னா, இதுல எது மெஜாரிட்டியா இருக்கு, டாட் இஸ் a மெஜாரிட்டி. மைனாரிட்டியா இருக்கா பிளஸ். அப்ப அசோசியேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி என்ன செய்யணும், ஸ்ப்ளிட் பண்ணிங்க. a dot a dash dot b dash plus with any term b dot a dash dot b dash next equal to associative இடத்துல யூஸ் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணிரோம், டிஸ்ட்ரிபியூட்டிவ். சரி நல்லா பாரு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் யூஸ் பண்ணிரோம். நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் a dot a dash dot b dash plus இங்க பாரு, இத வந்து கம்யூட்டேட்டிவ் யூஸ் பண்ணிரலாமா, இத இங்க கொண்டு வந்துறலாம். சோ b dot b dash a dash இதுல என்னலாம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினா அசோசியேட்டிவ் and commutative. So equal to what is a dot a dash, 0 plus இத அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணிக்க, b dot b dash 0 dot b dash ஐடென்டிட்டி எலிமெண்ட் யூஸ் பண்ண என்ன வருது, சாரி 0 dot b dash என்ன வரும், என்னது மில்போர்டன் லா நினைக்கிறேன். 0 dot b dash 0 இது வந்து மில்போர்டன் லா, ஏன்னா அதை நம்ம நோட் பண்ணலாம், நோட் பண்ணிக்க. plus b dot b dash 0 dot a dash. so 0 plus 0 equal to 0. so LHS equal to RHS. a plus b dot a dash dot b dash equal to 0. அப்போ 1 க்கு ப்ரூஃப் பண்ணிட்டோம், 0 க்கு ப்ரூஃப் பண்ணிட்டோம். சோ ஃபர்ஸ்ட் உள்ளது ப்ரூவ்ட். hence a plus b equal to b dash equal to a dash dot b dash by dual property நடக்குல. பிளஸ் வந்து என்னாகும், டாட் வந்து என்னாகும் பிளஸ். சரி, hence proved போடுங்க. சரிதா, கட் பண்ணிடு.